மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? 5ஆவது படிக்குமோ 6ஆவது படிக்குமோ தான் கண்ணாடி போடுறதெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் என்னோட டார்கெட். ஏன்னா அவங்க வந்தா தான் ஈஸியா நான் கல்யாணம் பண்ணுவேன். லேட் மேரேஜ், 15 வருஷம் குழந்தை இல்லை, 18 வருஷம் குழந்தை இல்லை, அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க. இந்த வக்கர பயிற்சியை நினைச்செல்லாம் யாரும் ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். இது 100% வேலையே செய்யாதுங்க. இது வந்து நீங்க நான் வீடியோ போட்டா வைரல் ஆகல, என்ன வீடியோ போடலாம்? சனி வந்துகிட்டு இருக்காரு புடி தலைவரை, இப்போ வந்து ஏன்னு கேள்வி கேட்க போறாரு, சனி கேஸ் போட போறாரா? சனி இப்போ கொடுப்பாரும் இல்லை, கேது வைப்பல் கடுப்பு, எதையாவது ஒன்று அடிச்சு விட்ற வேண்டியது. அப்படியெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்டுமே கிடையாதுங்க. சனி வந்து யாரு? உங்க கர்மா. நீங்க என்ன செஞ்சீங்களோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வைநாசிகம்னு ஒன்று இருக்குது, 22வது நட்சத்திரம். இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன நோய் வரும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் என்ன நோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா விஷயமே. இப்போ ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு முழங்கால் வலி வரும், முழங்காலுக்கு கீழே வலி வேதனைகள் வரும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையாக வரும். ஏன்னா உத்திரட்டாதி 22ஆம் நட்சத்திரம். இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும். ஏன்னா உத்திரம் 22ஆம் நட்சத்திரம். கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர்றது, நியூட்ரஸ் எடுக்கிறது, கர்ப்பப்பையில் கொழுப்பு கட்டி வர்றது, இதெல்லாம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது கொடி சுற்றி பிறக்கிறது, குழந்தை பிறக்கும்போது சிசேரியன் பண்ணுறது, இல்லை குழந்தை பிறக்கும்போது வலி அதிகமாக இருக்கிறது, ரத்தம் அதிகமாக போகிறது, இதெல்லாம் கேட்டையில் பிறந்தவங்களுக்கு உத்திரம் 22ஆம் வர்றதுனால நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 22ஆம் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த 22ஆம் நட்சத்திரம் தான் உங்களுக்கு என்ன நோய் வரும்னு முடிவு பண்ண போகுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமான்னு விஷயம் இருக்கு. இப்போ பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்குன்றான். அந்த குழந்தை என்ன ஸ்வீட் சாப்பிட்டு சுகர் இருக்கிறதுக்கு? இப்போ பிறந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்குன்றாங்க. அந்த என்ன பீடி சிகரெட் குடிச்சிருச்சு அந்த குழந்தை. ஸோ இது விஷயம் இல்லை. அப்போ கர்மா என்னமோ பேலன்ஸோட அந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்போ 22ஆம் நட்சத்திரம் என்ன? இப்போ பூசத்தில் பிறந்தவனுக்கு 22ஆம் நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமா சுகர் வந்துடும். ஏன்னா சுக்கரன் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. சுக்கரன் தான் ஸ்வீட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 22ஆம் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த 22வது நட்சத்திரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த 22ஆம் நட்சத்திரத்துக்கு நம்ம கோயில் கொடுக்குறோம். வைநாசிகத்துக்கு வந்து நம்ம கோயில் கொடுக்குறோம். அந்த கோயில் கொடுத்து அந்த நோயை வராம தடுக்கிறோம். இதுல நிறைய அனுபவ வீடியோலாம் கூட நம்மகிட்ட இருக்குது. இப்ப ஒருவேளை நீங்க சொன்ன பாதிப்புகள்ல வந்து இப்ப வரைக்கும் அவங்க இல்ல அப்படிங்கும்போது உங்களை பார்க்கும்போது ஃபியூச்சர்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த காலகட்டத்துல வரும்னு சொல்லிடுவோம். இப்ப இந்த பரிகாரங்கள் அந்த கோவில்களுக்கு போய் பண்றது மூலமா அவங்களால தடுக்க முடியுமா இல்ல தள்ளி போட முடியுமா? தடுக்கலாம். பராமியை கூட தடுத்துடலாம். ஓகே. வந்த நோயை வந்து நீங்க குறைக்க தான் முடியும், இல்லாம அழிக்க முடியாது. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கண்ணுல சீக்கிரமா பிரச்சனை வர்றது. இப்போ 5ஆவது படிக்குமோ 6ஆவது படிக்குமோ தான் கண்ணாடி போடுறதெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துருச்சுன்னா குறைக்கலாம். வரல, அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, சூரியன் திசை புத்தி நடத்த வரல அப்படின்னா நீங்க வந்து அது இல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. அதற்கான ஒரு தீர்வு வந்து கொடுத்திருக்காங்க சொல்லிடுறீங்க. அதை நம்ம பண்ணும்போது முன்னாடியே நம்ம வந்து அது வராம தடுத்துற முடியும். இந்த கோயில் எதுவுமே நான் கண்டுபிடிச்சதே கிடையாது. 446 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. என் குருநாதர் எனக்கு கொடுத்தார், நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இது எதுவுமே நான் சேர்த்ததும் இல்லை, நான் கழிச்சதும் இல்லை. சார், இந்த திதி கரணம் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் இது ஒரு விஷயமா பார்க்கவே மாட்டாங்க. அது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜோதிட புக்கில் ஒரு பேஜில் ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. முதல்ல அதை நம்ம சரி பண்ணாலே வாழ்க்கையில பாதி விஷயத்தை சரி பண்ணிட முடியும். முழுசாவே உங்களால வாழ்க்கையை சரி பண்ணிட முடியும். எல்லா விஷயம் லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையை நான் மாத்திருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷத்துல கணக்கெடுத்ததுல 6932 திருமணங்கள் முடிச்சாச்சு. 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் என்னோட டார்கெட்டு. ஏன்னா அவங்க வந்தா தான் ஈஸியா நான் கல்யாணம் பண்ணுவேன். லேட் மேரேஜ், 15 வருஷம் குழந்தை இல்லை, 18 வருஷம் குழந்தை இல்லை, அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கோட என்ன பண்றது, அது என்ன கிரகம் முடங்கி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ இதில் வந்து நான் 100% இதில் வெற்றியை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் இதில் தோல்வியை சந்திச்சதில்லை. என் குருநாதர் எனக்கு தோல்வியும் கொடுக்கவில்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க நம்ம கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். சில வருஷங்கள்ல பிறந்தவங்களுக்கு கல்யாணமே நடக்கிறது இல்லைங்கிறாங்க. சில வருஷங்கள்ல பிறந்தவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சரி இல்லைங்கிறாங்க. இதற்கான உதாரணம் நீங்க சொல்லணும். இந்த 1964ல பாத்தீங்கன்னா குரு வந்து ஒரு 13 முறை
வக்கர பயிற்சி ஆனாரு. 13 முறை 13 அதே முறை. வருடம். திரும்ப 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 வந்துட்டு போயிட்டே இருந்தாரு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கே 12 மாசம் தான், 13 முறை வந்துட்டு போயிருக்கிறாரு. அப்படிங்கும் போது அந்த வருஷம் வந்து திருமணம், நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகல, நிறைய பேர் திருமணமாகி வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இல்லை. 1987, 88, 89, 90 இந்த 4 வருடத்திலும் குரு வந்து வக்கர பயிற்சிகளை சந்திச்சிருக்கிறார். இந்த ஆண்டுகளில் பிறந்தவங்களுக்கும் பெருசா திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லாத நான் என்னோட ஜோதிட அனுபவத்துல நான் வந்து பார்க்குறேன். இப்போ கூட இந்த சனி பயிற்சி வக்கர பயிற்சி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சனி வந்து வக்கரமாகி மகரத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு. சனி என்ன ஃப்ளைட் ஏரியா வர்றாரு மகரத்துக்கு வர்றதுக்கு? அவரே பொறுமையான கிரகம். 2.5 வருஷத்துக்கு சனி வந்து ஒரு வீட்டில் போகிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கார், இப்போ சதயத்தில் போயிட்டுருக்காருன்னு வச்சுங்க. சதயத்தில் 4 பாதம். இப்போ அவர் வக்கரமாகி திரும்பி வரணும்னா ஒரு பாதத்தை வந்து அவர் வந்து ஒரு 3.5 மாதம் கடக்கிறார். 9 மாதம் அதை வந்து கடக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதம், 3.5 மாதத்துக்கு மேலேயே அதை கடக்கிறார். இப்போ ரிவர்ஸ் வர்றதே ஒரு 120 நாளா 130 நாளாக தான் வரப்போகிறாருன்னா அவர் சதயத்துக்குள்ளேயே தான் ரிவர்ஸ் வந்து சதயத்துக்குள்ளேயே தான் ஃபார்வேர்ட் ஆவாரே தவிர 100% அவர் மகரத்துக்கு வர்றதுக்குலாம் இவங்க வேலையே கிடையாது. அவர் என்னங்க இப்போ என்ன ஸ்ரீலங்காலேருந்து ஃப்ளைட் ஏரியா வர போகிறார் இந்தியாவுக்கு, வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு. சும்மா நம்ம சொல்கிறோன்றதுக்கு எதையே ஒன்று சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சனி வக்கர பயிற்சியில் வந்து நீங்கள் கோடீஸ்வரனாக போகிறீங்க, இதெல்லாம் சும்மா வீடியோ வந்து வியூஸ் போகிறக்கா கண்டென்ட் வேணால் போடலாம். ஆனால் சனி வக்கர பயிற்சியில் இங்கே பெருசாக ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் நடக்க போகிறதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு 120 நாளில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரிவர்ஸ் ஆகி ஒன்றும் பெருசாக மாற்றங்கள்லாம் இருக்காது. இதை வந்து நான் இந்த வக்கர பயிற்சியில் குரு வக்கர பயிற்சி வேணால் தெளிவாக பார்க்குறோம். ஏன்னா குரு வக்கரமாகி ஒரு கட்டத்தை விட்டு வெளியில் வந்துடுவார். இப்போ நீங்கள் வந்து அவர் மகரத்துலேருந்து தனுசுக்கு வந்துட்டு திரும்ப மகரத்துக்கு போவார், கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வந்துட்டு திரும்ப போவார். நீங்கள் பயிற்சிங்கிறது ஒரு ராசி மண்டலத்திலிருந்து இன்னொரு ராசி மண்டலத்துக்கு ஆனால் தான் பயிற்சி. நீங்கள் ஒரே ராசி மண்டலத்துக்குள்ளேயே போயிட்டு வந்துக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ நீங்கள் உங்கள் கணவருக்கு சோறு போட்டால் அது கடமை. இப்போ ரோட்ல போறவனுக்கு போட்டா தான் அது தானம். நீங்க வந்து உங்க கணவருக்கு சோறு போட்டு நான் இன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டேன்னு சொன்னா அது எப்படி இருக்கா? இருக்கா இல்லையா? உங்க குழந்தைக்கு உங்க புருஷனுக்கு சோறு போடுறது உங்க கடமை. இதே நீங்க ரோட்ல போறவனை கூப்பிட்டு சோறு போட்டா தான் தானம். அப்ப அந்த தானத்துக்கும் கடமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி பயிற்சிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போனா தான் பயிற்சி. சனி 100% சதயத்துக்குள்ளதான் இருப்பார். சதயத்தை விட்டே கீழே இறங்குறாருன்னு வச்சுங்க, அங்க அவிட்டம் இருக்கிறது. அப்போ அவிட்டத்தை தாண்டி தான் அவர் வந்து மகரத்துக்கு வரணும். சரிங்களா? அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து மகரத்துக்கு பயிற்சியை நினைச்செல்லாம் யாரும் ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். இது 100% வேலையே செய்யாதுங்க. இது வந்து நீங்க நான் வீடியோ போட்டா வைரல் ஆகல, என்ன வீடியோ போடலாம்? சனி வந்துகிட்டு இருக்காரு புடி தலைவரை, இப்போ வந்து ஏன்னு கேள்வி கேட்க போறாரு, சனி கேஸ் போட போறாரா, ஏன்டா என்னை பத்தி இப்படி பேசணுன்னு? அப்படி ஒன்றும் இல்லை இல்லையா? அந்த மாதிரி இந்த வக்கர பயிற்சி பலன்கள்லாம் நம்ம பார்க்குறோம். வக்கர பயிற்சி ஆகிறதுனால இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு இதெல்லாம் இந்த புதர் பலன்களே தவிர மற்றபடிக்கு வந்து 100% வக்கர பயிற்சி சனிக்கெல்லாம் வேலை செய்யறதே இல்லை. தலைவர் வந்து ரொம்ப பொறுமையான கிரகம், நிறுத்தி நிதானமா போயிட்டு இருப்பார். 2.5 வருஷம் போயிட்டு இருப்பார். அதான் அவரோட வேலை. ஒரு 120 நாள்ல பெருசா நான் கூட பார்த்தேன் இந்த 4 ராசிக்கு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு. அப்படி யாராவது கோடீஸ்வரனா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வேணா என் கருத்தை மாத்திக்கிறேன். அப்படி யாராவது திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டேங்க, இந்த சொன்ன 4 ராசியில நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டேங்க அப்படின்னா திடீர்னு புதையல் கட்சா கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். அதனால மக்களுக்கு வந்து எதை கொண்டு போய் சேர்க்கணும், எதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. சும்மா நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. என்ன விஷயம், யூடியூப் வந்துருச்சு, எதுக்கு ஆதாரம் இல்லை, நீங்க எதை வேணா பேசிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு. அப்படிங்கும் போது இன்னைக்கு என்னன்னா மக்கள் வந்து ஒரு சாரார் வந்து இந்த ஜோடர்களே இப்படிதான் பொய் சொல்றதே வேலையா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இது ஆயிடுது. நம்பிக்கை இல்லா தன்மை ரொம்ப அதிகமாயிடுது. இப்போ ஒரு 4 ராசிக்கு போட்டிருக்கீங்க, அந்த 4 ராசிக்காரனுக்கு எதுவுமே நடக்கலன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த முறை பார்க்க மாட்டான். என்ன சொல்லுவான் அடுத்த முறை? இவனுக்கு இது வேலை, ஏதாவது ஒரு பயிற்சி வந்துருச்சுன்னா போதும் கிளம்பிடுறானுங்க. இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த தேர்தல் வந்தா போதும், நாங்க தான் இந்தியாவை வல்லரசாக போறோம்னு கிளம்புற மாதிரி தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்தணும் ஆளாளுக்கு எல்லாரும் ஒரே குட்டையில ஒண்ண மாட்டேங்குதா. இதுல வந்து யாருமே தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம் ஒரு பயம் கிடையாது. சரிங்களா? நம்ம இந்தியாவை காப்பாத்துறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம் ஒரு பயம் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க முன்னேறதுக்கு அவங்கவுங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் மக்கள் தான் முட்டாளாகிறோம். அந்த மாதிரி தான் இது. நீங்க வந்து ஒரு ஜோதிடர் செய்யக்கூடிய தவறுகள் நீங்க எல்லா ஜோதிடரையும் அதே மாதிரி பாக்குறது. ஒருத்தர் நல்லவனே இங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட மக்கள் அதை நம்ப போறதில்ல. அந்த மாதிரி தான் இது. நீங்க சில இடத்துல உண்மையை சொல்றதை விட பொய் சொல்றதா இங்க நல்லா கண்டென்ட் போகுது. நீங்க வந்து 2 லட்சம் வியூஸ் 2.5 லட்சம் வியூஸ்லாம் போகுது. ஏன் தெரியுமா?
ஓ நமக்கு சொல்லியிருப்பாங்களா, நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு போய் பார்க்குறாங்க இல்லையா, அதான் விஷயம். சனி வக்கர பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேட்டரே கிடையாது. ஓகே. இதை வந்து மக்களுக்கு எந்த விதமான புண்ணியத்தையும் கொடுக்க போகிறது இல்லை. இதனால் பயனடைபவர்கள் ஜோதிடர்கள் மட்டும்தான். அதனால் சனி வக்கர பயிற்சியில் நீங்கள் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சனி வக்கரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு குழந்தை வந்து சனி வக்கரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா சனி வந்து ரிவர்ஸில் வந்துகிட்டு இருக்காரு, அப்போ சனியோட பலன்களை ரிவர்ஸில் கொடுப்பார். ஓகே. இது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகே. இந்த 4 மாத டயத்துல பிறக்கக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குழந்தைக்கு தான் இந்த பலன். சனி வக்கரத்தில் இருக்காரு, ம். அப்போ சனி வக்கரத்தில் இருக்கும் பொழுது சனி ரிவர்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா. நீங்க ஃபார்வர்டில் போயிட்டு இருக்காரா ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்காரா அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். நீங்க கோச்சாரத்துல வந்து அவர் வந்து வக்கர பயிற்சி ஆயிட்டாரு, அடுத்த மாசம்லாம் கொண்டாந்து தட்டி மிஸ்டர் ரிஷபானந்தர் இந்தாங்க 1 crore rupees அப்படின்னு கொடுத்துட்டு போவாரெல்லாம் நினைச்சிடாதீங்க. ம். தலைவர் தாளிக்கிறதுல தான் பண்ணேன், அதனால தாளிக்கிறது. அவர் வந்து சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். சனி வந்து பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, அவர் வந்து நியூட்ரல் பிளானட். அதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சனி வந்து இங்க எல்லா கிரகத்துக்கும் ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. சனி இப்போ ஒரு கொடுப்பாரும் இல்லை, கேது வைப்போல் கடுப்பு, எதையாவது ஒன்று அடிச்சு விட்ற வேண்டியது. அங்கே அப்படியெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்டுமே கிடையாதுங்க. சனி வந்து யாரு, உங்க கர்மா. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறவர் சனி, அவ்வளோதான் விஷயம். ஏன் தராசு கொடுத்தாங்க துளாராசிக்கு, அவர் துளாராசியில தான் உச்சமாவார். அவர் வந்து தராசு கிரகம். அவர் வந்து இன்னைக்கு நீதிபதிகள் விலை போகிற மாதிரி விலையெல்லாம் போக மாட்டார். நீங்க வந்து நீதிபதி கையிலையும் வியாபாரிகள் கையிலையும் தான் மக்கள் தராசு கொடுத்தான். ஏன்னா நாணயம்ன்றது இவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும்னு எதிர்பார்த்தா. இன்னைக்கு வந்து நீதிபதிகளும் விலை போகிறார்கள், இன்னைக்கு வந்து வியாபாரம் விலை போய்விட்டது. நாணயம்ங்கிற வார்த்தைக்கே இங்கே நாணயம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் சனி பகவானுக்கு லஞ்சமெல்லாம் கொடுக்க முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் தாத்தா என்ன பண்ணார், உங்கள் தாத்தாவோட அப்பா என்ன பண்ணார், நீதிமான், தர்ம தேவதை, கர்ம காரகன். உங்கள் கர்மா என்னவோ அதை கழிக்க வச்சுருவார். இதுதான் அவரோட டியூட்டி. அந்த டியூட்டியை அவர் செய்வார். நீங்க எந்த ஸ்தானத்துல உட்கார்றாரோ அந்தந்த விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் எங்க போயிட்டு இருக்காரு, எந்த ஸ்தானத்துல இருக்காரு. இப்ப 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா இளைய சோதத்து மூலியமா அனுபவிப்பீங்க, தைரிய வீரியத்துல அனுபவிப்பீங்க. 4ஆம் இடத்துல இருந்தா தாயார் மூலியமா அனுபவிப்பீங்க. 5ஆம் இடத்துல இருந்தா உங்க புள்ள மூலியமாவே அனுபவிப்பீங்க. 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா உறவுகள் மூலியமா அனுபவிப்பீங்க. 7ஆம் இடம் கணவன் மனைவி மூலியமா அனுபவிப்பீங்க. 8ஆம் இடம் நோய், 9ஆம் இடம் தந்தையர். இந்த மாதிரி சனி எங்க இருக்கிறாரோ அதன்படி உங்க கர்மாவை உங்களை அனுபவிக்க போறாரு. கண்டிப்பா. அதான் விஷயம். இப்ப கர்மா வந்து அங்க உங்களுக்கு கர்மா இல்லாம எந்த மனுஷனும் பிறக்க போறதில்ல. உங்க கர்மா என்னன்னு சொல்றதா சனி பகவானோட வேலை. உடனே எல்லாரும் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி ஆயிட்டாரு, ஆகா ஓகோன்னு வீடியோ போட கிளம்பி வந்துட இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இதை வந்து ஒரு தவறான செயலாக நான் பார்க்குறேன். மக்களை வந்து தயவு செஞ்சு பயமுறுத்தி காசு பார்க்காதீங்க. அது எனக்கே ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. ஏன்னா சில பேர் கேட்கும்போது ஏங்க இந்த அளவுக்குலாம் அறிவே இல்லையாங்க இப்படி வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு கேட்கும்போது நமக்கு பதில் சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. வீடியோ போட்டவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாம் தான் இருப்பாங்க. ஏங்க சொல்ல மாட்டீங்களா அதெல்லாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்க கேட்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது.